திருச்சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்கவாசக நாயனார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 7ஆம் பாடலும் அதன் பொருளும். திருச்சிற்றம்பலம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னாம் எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள்: தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோச மங்கை தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது, பால் போல் சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்துவிடலாம் எனச் சொல்கிறார்களோ அவரை தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுவே எனச் சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய். எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம். எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கையல்லவா? அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம், அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருச்சிற்றம்பலம்.